بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. ஜனாஜாவுடைய சட்டங்களை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்து போகிறப்ப அடி ஃபுல்லாக குளிப்பாட்டிடலாம். அது மார்க்கெட்டில் இல்லை. அது வந்து நடைமுறை எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் 2 மணிக்கு இறந்து போனால் கூட காலைல 5 மணிக்கு ஃபோன் வரும், எங்கள் பாப்பா இறந்துட்டாங்க வந்து குளிப்பாட்டிட்டு போங்க அப்படின்னு. என்னங்க அப்படின்னு கேட்டால் 2 மணிக்கு இறந்து போனாங்க, மோசம் போயிட்டாங்கல்ல. மோசம் போகிறது கழிவு விடுறது வந்து ஒரு குளிப்பாட்டுறதா வச்சுக்கிறாங்க. அது காலப்போக்கில் அது வந்துருதா இல்லைங்களா? அப்போ அது கிடையாது, நபிசாசன காலத்தில் இல்லை அப்படிங்கிறதுக்காக முதல் குளிப்பாட்டு தான் நபிசாசன காலத்தில் ஒரு தடவை தான் குளிப்பாட்டணும். அது முன்னாடியே குளிப்பாட்டிங்க இல்லை பின்னாடியே குளிப்பாட்டிக்கிங்க. அப்படி அடியில் தான் மோசம் போயிடுச்சுன்னா அடி மட்டும் குளிப்பாட்டிக்கிங்க. அதே நேரத்தில் இந்த குளிப்பாட்டும் போது சில அறிவிப்பு பண்ணுவாங்க நபிசாசன காலத்தில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் நகம் இருக்கக்கூடாது. யார் ஜனாஜாவை குளிப்பாட்ட வராங்களோ அவங்களுடைய கையில் நகம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அவங்க வந்து பிற குறையை மறைக்கக்கூடியவராக இருக்கணும். அந்த ஜனாஜா இடத்துல ஏதாவது ஒரு குறை இருக்கும், அதை வந்து மறைக்கக்கூடியவராக இருக்கணும். அப்படி உள்ளவர் தான் அறிவிப்பு பண்ணி நம்ம கூப்பிடணும். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா ஜனாஜாவுக்கு நகத்தை வெட்டி விட்டுட்டு நம்ம கையில் நகம் இருக்குது. ஒரு ஜனாஜாவை போய் நம்ம போய் பார்க்குறோம், நகம் வெட்டி நகம் இருந்து அப்படியே கிழிச்சிட்டு ரத்தம் வரும், துன்புறுத்தம். அது வந்து ஒரு நடைமுறை நம்ம அறிவிப்பு பண்ணி செய்யணும். ஆனால் நிறைய பேர் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, செய்ய மாட்டேங்கிறாங்க. அடுத்ததாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பக்கெட்டு தண்ணி வைக்கிறாங்கல்ல, அது வந்து 3 ஒற்றைப்படையில் தான் நபிசா சொல்லுவோம். அந்த 3வது பக்கெட் இருக்குல்ல, அதில் கற்பூரத்தையும் இழந்த இலையும். இந்த கற்பூரமும் இழந்த இலையும் ஏன் கலக்குறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. ஏன் கலக்குறோங்கிறத சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, வந்து கலந்துறாங்க. கற்பூரத்தை பொறுத்தளவு அது தூய்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இழந்த இலைப்படுத்தக்கூடியது தூய்மை, அதாவது அது மூலிகை தன்மை இருக்கிறது. அல்லாஹ் விடுவாங்க அவர்களுக்கு கற்பூரம் கலந்த இழந்த இலை கலந்த மூலிகை தண்ணியை நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொர்க்கத்தில் எல்லாம் சொல்றாங்க. அது மூலிகை இருக்கிறது. அது நிறைய பேர் செய்ய மாட்டேங்கிறாங்க, செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்போ அதுக்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி குளிப்பாட்டும் போது என்ன செய்வாங்கன்னா வலது புறத்துல இருந்தால் குளிப்பாட்டணும். ஆனால் உதவு செய்வாங்க, ஜனாஜா உட்கார வச்சுக்கிட்டு உதவு செஞ்சு குளிப்பாட்டி கொடுக்குறாங்க. அதெல்லாம் மார்க்கத்தில் இல்லை அப்படிங்கிறது ஒன்று. அடுத்ததாக என்னன்னா குளிப்பாட்டிட்டு வராங்கல்ல, வந்த உடனே இந்த கஃனிடுறது வந்து நிறைய பேருக்கு தெரியல. அதுக்கு இத்தனை அடி தான் வைக்கணும், இத்தனை அடி. ஒரு ஜனாஜாவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா 5.5 அடி ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா 5.5 அடி கட் பண்ணிட்டாங்க. அவர் 6 அடி இருக்காரு. அப்போ 5.5 அடி அப்போ என்னங்கிறத விளக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னா இந்த கால் பகுதி இருக்குல்ல, காலிலிருந்து ஒரு கையை உயர்த்தினா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த ஜனாஜாவுடைய ஹைட்டுக்கு அவர் இருந்தாருன்னா அந்த ஹைட்டுக்கு உயர்த்தி அந்த துணி வெட்டணும். 2 துணி, கீழே ஒரு துணி மேலே ஒரு துணி. பெண்களாக இருந்தாங்கன்னா இடுப்பு பகுதியிலேருந்து கால் மணிக்கட்டு இருக்குல்ல அது வரைக்கும் கைலி மாதிரி ஒரு துணி, மார்பு பகுதியில் ஒரு துணி போடுவாங்க பெண்களுக்கு. அடுத்தது என்னன்னா சட்டை மாதிரி போடுவாங்க மார்பு பகுதியில், ஹிஜாப் மாதிரி ஒன்று போட்டுருவாங்க. இது ஒரு துணி கட் பண்ணணும். இதுதான் பெண்களுக்கு உள்ளது. ஆண்களாக இருந்தாங்கன்னா அதே மாதிரி ஒரு துணி, கீழே ஒரு துணி மேலே ஒரு துணி, இடுப்பு பகுதியில் இடுப்புலேருந்து மணிக்கட்டு வரைக்கும் கைலி மாதிரி சட்டை மாதிரி ஒரு துணி. இதை போட்டுட்டு என்ன செய்வாங்கன்னா கட்டுறது. இந்த கட்டுறது இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ஆக்கிட்டாங்கன்னா இடுப்பு மார்பு இருக்குங்களே, மார்புலையும் இடுப்புலையும் ஒரு கட்டு கட்டுறாங்க. மொத்தம் 4 கட்டு வருது. விசாசம் காலத்தில் அது இல்லைங்க, மொத்தம் 3 கட்டு தான், இல்லை 5 கட்டு ஒற்றைப்படையில் கட்டிக்கிறாங்க. அப்போ தலைக்கு 1, இடுப்புக்கு 1, காலுக்கு ஒரு கட்டு. அதே மாதிரி ஆண் ஜனாஜாவாக இருந்தால் தலையிலையும், பெண் ஜனாஜாவாக இருந்தால் இடுப்பு பகுதியிலையும் நிற்கணும். நிற்கக்கூடியவங்க அறிவிப்பு பண்ணணும். என்ன அறிவிப்பு பண்ணணும்? யார் இந்த மையத்துக்காக, இன்னாருடைய மகன் இன்னார் இறந்து விட்டார், அவருடைய பெயரை சொல்லி அறிவிப்பு பண்ணணும். இவருக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க அப்படிங்கிறத சொல்லணும். ஆனால் நிறைய பேர் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா அதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அதையும் நடைமுறைப்படுத்துறது இல்லை. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போனவருக்காக கடன் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கடனை வந்து நபிசாசம் காலத்தில் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. எந்த கடனாக இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கடன் அடைங்க, கடன் அடைச்சா தான் நான் தொழு வைப்போம். நபித்தோழர் கூட தொழு வைக்காமல் நபிசாசம் போயிட்டாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா அந்த கடனை அடைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த கடனுடைய சுமையை யார் ஏற்றுக்கணும்? இன்னைக்கு உள்ள யார் நிர்வாகத்தில் இருக்கிறாங்களோ அவங்க ஏற்றுக்கணும். அவங்களுக்கு முடியலையா யார் ஏற்றுக்கணும்? அவங்களுடைய பொறுப்புதாரி. அப்படி இல்லைங்களா கூடுதலாக நபிசாசம் என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க? கடனை தள்ளுபடி செஞ்சுக்கிங்க அப்படின்னாவது சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையாவது என்ன செய்கிறாங்களா?
அதையும் செய்கிறது கிடையாது. அதே மாதிரி தொழுகையில் தக்பீர் கட்டும் போது அந்த என்ன தக்பீர் அதை எப்படி கட்டணுங்கிறதையும் இன்னும் ஆரம்பத்தில் சொல்லிக் கொடுத்தாலும் இப்போ நடைமுறையில் அதை சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா முதல் தக்பீர் வந்து அல்லாஹ் அக்பர் அல்ஹம்து சூராவும், இரண்டாவது தக்பீருக்கு வந்து அல்லாஹும்ம ஸல்லி அலா ஓதணும், மூன்றாவது தக்பீர் வந்து இறந்தவருக்காக பிரார்த்தனை, நான்காவது தக்பீர் வந்து இறந்தவருக்காக நமக்காக பிரார்த்தனை செய்யணும் அபிசாசம் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு நடைமுறையில் பார்த்தீங்கன்னா அது கூட இல்லாமல் இருக்கிறது. அப்போ அதையே செய்யணும். இது எதுக்காக செஞ்சோம்னா ஆண்கள் வந்து பெரும்பாலும் கபர்ஸ்தானுக்கு போயிடுவாங்க. போகும்போது ஆண்களே சில தவறுகளை செய்கிறாங்க. அதாவது நம்ம ஆளுகளே சில ஆட்கள் தவறு செய்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபூர் இருக்குங்களே, கபூரில் வந்து இப்போ 6க்கு 4 வெட்டுறாங்க, குழி 4 அடிக்கு வெட்டுறாங்க. வெட்டும்போது மட்டமாக வெட்டுறாங்க, உள்குழின்னு ஒன்று வெட்டணும். ஆனால் நிறைய பேர் அதை என்ன செய்யறதுனா வெட்டுறது இல்லை. அந்த உள்குழியை வெட்டி அதுக்குள்ளே தான் என்ன செய்யணும்னா வாங்கி கபரை உள்ளே வைப்பாங்க. இறங்கக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சுன்னத்து ரசூலுடைய சுன்னத்து நாங்கள் பேண்டுன்னு சொல்லி தான் வாங்கி வைப்பாங்க. வைக்கும்போது அந்த குழியில் இறங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நம்ம மேலே இருக்கிறவங்க அறிவிப்பு பண்ணணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு பண்ணுறாங்க. என்ன அறிவிப்பு பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு அவங்க வந்து இறந்து போனப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, குழியில் இறங்கக்கூடியவர் வந்து நேற்று இரவு யாருக்கு திருமணமாக இருக்கோ அவருடைய மனைவி இடத்துல இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாத ஒரு என்ன இறங்குங்க அப்படின்னு நபிசாசம் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு யாராவது அதை அறிவிப்பு பண்ணுறாங்களா? அதை அறிவிப்பு பண்ணுறதே கிடையாது. யார் வேணாலும் இறங்கிட்டு போயிடுறாங்க. எந்த அளவுக்கு மாறி போயிடுச்சுன்னா சமீபத்தில் 2 ஜனாஜாவுக்கு போயிருந்தேன். பார்த்தா குழி வெட்டுறவனும் குளிச்சிருக்கிறான், குழியில் இறங்கி இருக்கிறவங்க குளிச்சிருக்கிறாங்க. குழியில் இறங்குறவங்க குளிச்சிருந்தால் அது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? ஒரு பிரார்த்தனை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, அவங்களுடைய யார் மது அருந்துறாரோ அவங்களுக்கு 40 நாள் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது நபிசாசம் சொன்னாங்க. ஆனால் அவர் வந்து குடிச்சிட்டு என்ன செய்கிறாரு, உட்காந்துருக்குறாங்க. அது ஒரு பொருட்டாகவே ஏற்றுக்கிறது இல்லை, அதை அறிவிப்பும் பண்ணுறது இல்லை. அப்போ இது வந்து ஒரு சுன்னத்தை அப்படியே விடக்கூடிய நிலைமை இருக்குதா இல்லைங்களா? அதே மாதிரி இருந்த மண்ணை அள்ளி போடலான்னு ஹதீஸ் இருக்குது. அந்த மண்ணை கூட அள்ளி போடாமல் என்ன செஞ்சுறாங்கன்னா காலப்போக்கில் அப்படியே விட்டுட்டு வந்துடுறாங்க. பாதி மண் என்ன செய்கிறாங்க அப்படியே விட்டுட்டு பாதி மண்ணை போட்டுட்டு வராங்க. சில பேர் நம்ம தொகுதி விளங்குனவங்களே செய்யறாங்க, மரத்தை நட்டு வச்சுட்டு வராங்க. ஒரு செடியை வாங்கிட்டு வந்து அதில் நட்டு வச்சுட்டு வரக்கூடிய காட்சிகளெல்லாம் பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் இல்லை, ஆக்கத்தை தடுக்கப்பட்டிருக்கு. பெண்கள் பெரும்பாலும் வந்து இப்போ வந்தவங்க இடத்துல நிறைய பேர்த்துட்டு கேட்டோம், இந்த மாதிரி ஜனாஜா தொழுவிங்காண்டு. அப்படிலாம் எனக்கு தெரியாதுங்க. அப்போ ஜனாஜா தொழுவைக்கு எவ்வளோ நன்மை இருக்குங்கிறத இப்போ ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க. நம்ம கிளாஸ் எடுத்தவங்கள இந்த இதில் யூசுப் தானே யூசுப் பாய் எழுதுனாங்க. இதில் நம்ம நடத்தணும் தர்பியா நடத்தணுங்களா, தர்பியா நடத்துகிறப்ப அந்த ஜனாஜாவுக்கு எவ்வளோ நன்மைங்கிறது யூசுப் பாய் கொஞ்சம் சொல்ல மறந்துட்டாங்க. நம்ம சொன்னோம். அப்போ இவ்வளோ பெரிய நன்மை இருக்குதே எங்களுக்கு நீங்கள் சொல்லியிருந்தா நாங்களும் தொழுதுருக்கோங்க, ஏன் எங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. அப்போ அவங்க எவ்வளோ வருத்தப்படக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்போ இன்னும் 2 பேர் கேட்குறாங்க, பெண்கள்லாம் தொழுவலாமான்னு கேட்குறாங்க. ஜனாஜா தொழுவலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்களா? இப்போ அதெல்லாம் இல்லாமல் நம்ம தான் வந்து இனி வரக்கூடிய காலங்களில் வர இந்த ஜனாஜாவுடைய சட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து அதை நீங்கள் அறிவிப்பு பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் அறிவிப்பு பண்ணுங்கிறத நம்ம தான் சொல்லணும். அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம